ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். நம்மளுடைய கானாவிரத் அவர்களுடைய மனைவி சூப்பராக பாக்கியா அவங்க குழந்தையோட வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. செம்மையாக ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக வந்து அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பேசி பர்த்டே விஷயஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனியாக போய் பேச ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு வந்துட்டு கம்புறதுக்கும் 2 பேரும் நல்லா பண்ணுறீங்க, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது சாட்சிக்கு 100 வீடியோ இருக்குது, சிக்கிட்ட மாப்பிள்ள நீ வீட்டுக்கு அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏரியாவில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்துட்டு டக்குன்னு தயவு செஞ்சு ட்ரிகர் ஆகாத, கோவம் படாத, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. இங்கே என்ன நடக்குதுன்னா ஒருத்தங்களை வெறுப்பேற்றி அவங்க வாயால் வந்துட்டு அந்த வார்த்தையை பிடுங்குறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட்டாக வந்துட்டு திவ்யா பண்ண விஷயங்கள், அதனால் இவர் அடி வாங்கியிருப்பார் விஜய் சேதுபதி கிட்ட. அந்த விஷயங்கள் அங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவம் படும்போது அடுத்தவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி கோவப்படாத. கோவப்படுற திவ்யா அந்த வார்த்தையை பிடுங்கியிருப்பாங்களே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் வெளியே நடக்கிறத இங்கே நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கேட்குறாரு வெளியே வேறு என்ன நடக்குதுன்னு. நான் வெளியே நடக்க சொல்ல முடியாது. சொன்னேன்னா நீ நாளைக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தனா இவங்க தான் போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏமில் வந்து இது பண்ணுறாங்க. அதனால் அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டிலேருந்து வரும்போது ஒன்று சொன்னல, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றாங்க. அது கொஞ்சம் சீக்கிரட்டான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் தெரியல. அதே மாதிரி அதாவது ஓட்டுமே அதிகமாக வந்துட்டு இருக்கு. மேபி டைட்டில் வினருக்கு உண்டான விஷயங்கள் ரகசியமாக சொன்னாங்களான்னு தெரியல. நான் வீட்டிலேருந்து வரும்போது ஒன்று சொன்னல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அதே மாதிரி வார்த்தையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. உன்னை பற்றி தப்பாக காட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 30 செகண்ட் வீடியோமும் பின்னாடி பேக்ரவுண்ட் பிஜிஎம்மும் போதும். அதை மைண்டில் வச்சுக்கோ. நீ இங்கே ஏதாவது பண்ணிவிட்டு வெளியே வந்து 100 இன்டர்வியூவில் வந்து நான் அப்படி பண்ணலைன்னு சொன்னாலும் எடுப்படியாகாது. இங்கே பண்ணுறது தான் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க வேண்டிய வேலையை ஒழுங்காக பார்க்கணும். சரியா? சாட்சிக்கு என்கிட்ட நிறைய வீடியோ சிக்கியிருக்குன்ட்டாங்க. என்ன அப்படின்றாங்க. ஒரு சிரிக்கிறார் அவர். ஏய் வீட்டுக்கு சிரிக்கிறிய நீ அப்படின்றாங்க. அவர் ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது இந்த விஷயங்கள்லாம் வெளியில். ஏன்னா ரம்யா வெளியே போனதுக்கப்புறமா அந்த வீடியோவை பர்டிகுலராக காமிச்சு இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்போது இது எனக்கே தெரிலங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இவர்கிட்ட வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க தெரியல. அவங்க மனைவி அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ காலில் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. சரி, எது எப்படியோ இவ்வளோ தூரம் காணாமட்டு வந்திருக்காரு. அதனால் ஆனால் அவங்க மனைவி இவர் எப்படி சொன்னாரோ ரொம்ப தெளிவானவங்கன்னு, அதே மாதிரி பயங்கர தெளிவு, அது மாற்றுக்கிறது கிடையாது, சரியான தெளிவாக இருக்காங்க. அவ்வளோ அழகாக. அதனால தான் வெளியே நடக்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லவே முடியாது அப்படின்ட்டு மேலோட்டமாக சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.